வணக்கம் மக்களே! இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பைசியாக டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சாட்ஜிபிடி கிட்ட கேட்டதால் சாட்ஜிபிடி ஒரு ரெசிபி கொடுத்துச்சு. ஒரு ஸ்பைசியாக செட்டில்டாக இது வந்து தலப்பாக்கட்டியும் பிரியாணியும் இல்லாமல் ஆம்பூர் பிரியாணியும் இல்லாமல் ஸோ பாஸ்மதி ரைஸில் கொஞ்சம் ஸ்பைசியாக ஆம்பூர் ஸ்டைலில் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி அதை செஞ்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை நல்லா ரெடி பண்ணிட்டோம். பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் போட்டாச்சு. ஸோ மட்டன் வந்து நம்மளுக்கு வேகணும். ஸோ வீட்டில் வந்து குக்கரில் வந்து மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றிட்டு நான் குக்கர் வந்து விசில் வச்சுட்டேன். 2 விசில் நான் வச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் வந்து நம்மளுக்கு நல்லா அங்கே சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் ஆனியனை போட்டு ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக சாட்டே பண்ணிட்டு இருந்தோம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற லெவலில். ஸோ சாட்ஜிபிடி வந்து என்ன மாதிரியான பிரியாணி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து கல்லுப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கிட்டோம். கல்லுப்பு போட்டுட்டு 2த்தையும் சாட்டே பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து சீரகம் சோம்பு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து பிரியாணிக்கு சீரகம் சோம்புலாம் சேர்க்கவே மாட்டோம். ஸோ சாட்ஜிபிடி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லுச்சு. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிகிட்ருந்தோம். ஸோ சாட்ஜிபிடி கிட்ட எல்லாமே கேட்டு பண்ணோம். ஸோ அது ஒன்றும் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நெய் வந்து ஆட் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதனால் நெய் இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு டொமேட்டோ இப்போ ஆட் பண்ணோம். நல்லா ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை ஆட் பண்ணிட்டோம். அடுப்பில் வந்து செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரெண்ட்டில் இருந்ததால் இது நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கடவுள் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்ததால இப்போ நம்மளுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்பப்போ செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ புதினா கொத்தமல்லியாக ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணோம். இப்போ வந்து மசாலா சாட்ஜிபிடி வந்து என்னென்ன மசாலா சொல்லிச்சுன்னா தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சொல்லிச்சு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சொல்லிச்சு, நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, பெப்பர் 1 ஸ்பூன். இது என்ன மாதிரி பிரியாணியாக வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த மசாலாலாம் சொல்லிச்சு சாட்ஜிபிடி. ஸோ எனக்கு வந்து இப்படிலாம் சாப்பிட்ணும் போல் இருக்குது. திண்டுக்கல் ஸ்டைல் கொஞ்சம் ஆம்பூர் ஸ்டைல் இந்த மாதிரி ஸ்பைசியாக இருக்கணும். ஆனால் இந்த பாஸ்மதி ரைஸில் ரொம்ப ஒரு மாதிரி கிளியராக செட்டில்டாக இருக்கும். அந்த மாதிரி பிரியாணி இல்லாமல் ஸ்பைசியாக கேட்டிருந்தேன். ஸோ அதனால் இந்த மாதிரி எனக்கு சொல்லிச்சு. பிரியாணி பவுடர் வந்து சேர்க்கல அப்போது. அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்கர் வந்து 2 விசில் வந்து கறியும் ரெடி ஆனதால் ஒரு 1/2 kg வாங்கியிருந்தோம் மட்டனு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கிரேவிக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். சும்மா ஒரு 4-5 பீஸு. மற்றதை வந்து பிரியாணிக்கு போட்டு நல்லா வந்து கிண்டணும். கலர் வந்து ஆசமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஐயோ நம்மளா இப்படிலாம் சமைக்கிறோம் அந்த அளவு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் கர்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். 2 கிளாஸ் ரைஸுக்கு 4 கப் அரிசி. கொஞ்சம் மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் 1/4 கப் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கணும். ஸோ அது அரிசியில் கழுவுன தண்ணி கொஞ்சம் இருந்ததால் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிட்டு தம் வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கலர் பார்க்குறதுக்கும் இல்லை வாசனையுமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ தம் வந்து இப்போது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மட்டன் கிரேவிக்கு மட்டன் தொக்கு மாதிரி ஸோ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டோம். பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எல்லாமே ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சீரகம் சோம்பு அரைச்சி போடுறதுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே வந்து ஆட் பண்ணியாச்சு. சிம்பிளாக ஒரு தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம் ஒரு 2 ஸ்பூனு, பச்சை மிளகா 2, தக்காளி நம்மளுக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணிகிட்ருந்தோம். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மசாலாஸ் இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஏன்னா வந்து பிரியாணி செய்கிறதுக்கே டைம் 2 மணி ஆனதால் மசாலா வந்து நம்ம எப்பவுமே போடுற மாதிரி மஞ்சத்தூள் மட்டன் மசாலா தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து வீட்டு மிளகாத்தூள் இருக்கும்ல அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்தால் பிடிக்கும். அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுஜோவி கிச்சனில் நான் வாங்கியிருந்தேன். அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா மட்டனோட அந்த மசாலாஸ்
வந்து நல்லா அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா அதில் ஊறுற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மசாலா ஃப்ளேவர்லாம் மட்டனில் ஊறுறதுக்கு டைம் கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அப்படியே ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக வேணும். நம்மளுக்கு பிரியாணிக்கு திக்காக வேணும். அதனால் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நல்லா அது கொதிச்சுது. மட்டனும் கொஞ்சம் நம்மளுக்கு வேகணும்ல, ஏன்னா 2 விசில் தான் விட்டோம். ஸோ நல்லா அது ஒரு திக்காக வர லெவலில் ஆச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது நல்லா கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா அது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே தம்மை வந்து போய்ட்டு உடைக்கலான்னு சொல்லிட்டு தம்மை எடுத்தோம். ஸ்மெல்லு வந்து இது என்ன மாதிரி பிரியாணின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சுட சுட நல்லா இருந்தது. நல்லா உதிரியாகவே வந்திருந்தது. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து தம் தான் அப்படி இப்படின்னு போட கொஞ்சம் தெரியல. ஆனாலும் நாங்கள் ஏதோ ஒரு இதில் தம் போட்டுடுறோம். ஆனால் வந்து பிரியாணி நல்லா பக்காவாக இருந்துச்சு. இங்கே சைடு வந்து தொக்கு நல்லா நம்ம கேட்ட மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது. ஸோ தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து வாழை இலை போட்டு நல்லா வந்து சாப்பிட வேண்டியது தான். ChatGPT வந்து வெறும் பிரியாணி தான் சொல்லுச்சு. மட்டன் கிரேவி வந்து நாங்களே சிம்பிளாக டக்கு டக்குன்னு என்ன போடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம வந்து பார்த்து பண்ணுறதை விட டக்குன்னு பண்ணுவோம். அதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக நம்ம வாழை இலையை எடுத்து பிரியாணி வந்து நல்லா இது ஒரு நல்லா மசாலா டைப்பில் ஆம்பூர் இதெல்லாம் சீரக சம்பாவில் இருக்கும். ஆனால் இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா மட்டன் பீஸ் ஜூஸியாக இருந்துச்சு. நல்லா பிரியாணி ஒரே இலையில் நல்லா போட்டுட்டு மட்டன் கிரேவி வந்து நல்லா ஒரு 3-4 பீஸ் வந்து கிரேவி நல்லா வச்சுட்டு தயிர் பச்சடி வச்சோம். ChatGPT கிட்ட ஃபோட்டோ எடுத்து தேங்க்ஸ் வேறு நாங்கள் சொன்னோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இதை சாப்பிடும்போது தம் மட்டும் எங்களுக்கு டைமிங்லாம் தெரியல. ஸோ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா ஒரு ஹை இதில் வச்சுட்டு நெருப்பு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டோம். இதுதான் பண்ணோம் நாங்கள். பிரியாணியை வந்து நல்லா அப்படியே அந்த மட்டன் ஒரு பீஸை வச்சு அப்படி சாப்பிடும்போது ஹெவன். தேங்க்